வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நண்டு கிரேவி தான் பண்ண போகிறேன். அந்த நண்டு கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நண்டை வந்து நல்லா அந்த தோடெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேங்காய் விட்டு நம்ம ஸ்பைசஸ் வந்து பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலம், பிரிஞ்சி எல்லாம் போட்டு அது பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 3 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அடுத்து சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப மெயினு. சின்ன வெங்காயம் அது கூட போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போகும்படியாக நல்லா வதக்கிட்டு, அது கூட மசாலா வந்து 1 ஸ்பூனு சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, அரை ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கு தேவைக்கு போல் உப்பையும் போட்டு நல்லா வதக்கிவிட்டு, நான் ஒரு பாதி முடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் விட்டு அது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சு மூடி போட்டு அவிய விடணும். அவிஞ்சு அடுத்து திரும்ப நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா நமக்கு டேஸ்டியான நண்டு கிரேவி வந்து ரெடியாக இருக்கும். இதை வந்து நம்ம சாதத்துக்கூடால வச்சு சாப்பிடும்போது பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் வேறு ஒரு வீடியோவில்